அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயில் சுட்டெரிக்க தொடங்கியுள்ளது. வெப்பத்தின் தாக்கத்தால் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து நமது சேலம் செய்தியாளர் ரியாஸ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாகவே 120 டிகிரி ஃபாரன்ஹீட்ல 106 ஃபாரன்ஹீட் டிகிரி வரைக்கும் வெப்பம் அதிகமாக நீடிச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில் பொதுமக்கள் யாரும் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் வீட்டிலிருந்து யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் பொதுமக்கள் இலகு வகையான ஆடைகளை அணிவிக்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த நிலையில் தற்போது நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களுடைய தேர்தல் பிரச்சாரமும் தற்போது அனல் பறக்க துவங்கியிருக்கு. தற்போது நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். தற்போது பாமக வேட்பாளர் அருள் அவர்கள் சேலத்தில் இருக்கிற பல்வேறு பகுதிகளில் இந்த அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த வெயில் தாக்கத்தால அவரால் சமாளிக்க முடியாம தலையில ஈர துணிகளால துடைத்தும் தன்னுடைய அங்குள்ள வேட்பாளர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து ஆதரவு கூடி வந்துட்டு இருக்காங்க. அதாவது திமுக, அதிமுக மற்ற கட்சிகள் இந்த பிரச்சாரத்தை துவக்காத நிலையில பாமக வேட்பாளர் அருள் கடந்த ஒரு மாதமாகவே பிரச்சாரம் செய்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் தற்போது வீடாக சென்று பாமக வேட்பாளர் அருள் அவர்கள் பிரச்சாரம் செய்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது தொடர்பாக இந்த வெயில் அவர் எப்படி சமாளிக்கிறாரு இது குறித்து நாம் பேசலாம். சார் வணக்கம். சார், இந்த கடும் வெயில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தை ஈடுபட்டிருக்கீங்க. இந்த வெயிலை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? இல்லைங்க, இன்றைக்கி பாட்டாளி முயற்சி பொறுத்தவரையில் நாங்கள் எல்லா இடத்துலையும் போகிற மக்கள்கிட்ட பெரிய ஆதரவு இருக்குது. அந்த ஆதரவை பார்த்தா நாங்கள் எங்களுடைய திட்டமிடல் பார்த்தீங்கன்னா 7 மணி காலையில் 6:30லேருந்து 10:30 வரைக்கும் தான் நாங்கள் எப்படி திட்டமிடுறோம். போகிற பக்கம்லாம் மக்கள் அங்கங்கே நிறைய கூட்டம் கூடுது. போகிற பக்கம்லாம் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே ஜூஸ் கொடுக்குறாங்க, இது என்ன லெமன் ஜூஸ் கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க, இளநீ கொடுக்குறாங்க. எனக்கு மட்டும் இல்லை, வர்ற கூட்டம் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது மீறி இந்த பகுதிக்காரங்க ஆனால் இந்த அடுத்த தெருவு பார்த்தாலும் இன்னொரு ஒரு தெருவு பார்த்தாலும் கூட்டிகிட்டே வர்றதுனால வீட்டை விட போகிறோம். அங்கே மக்கள் கொடுக்குற அதிகப்படியான உற்சாகம் எங்களை மேலும் மேலும் தூண்டுது. வெயில் எங்களுக்கு ஒரு பொருட்படுத்த மாதிரி தெரியல. இருந்தாலும் கூட இந்த ஈரத்துண்டை தலையில் போட்டோம், மற்றபடி இந்த இது எப்படி உணவு முறையில் சில மாற்றங்களை பண்ணியோ அந்த வெயில் சமாளிக்கிறோம்.